நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்கான ஒரு அருமையான செமையான ட்ரிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல அதுக்கு இந்த வீடியோவை வழக்கம் போல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதோட விஷயங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல பயன்படுத்த முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எல்லாரோட ஸ்மார்ட் போன்ல வாட்ஸ்அப் கண்டிப்பா இருக்கும். இந்த வாட்ஸ்அப்ல சாட் மட்டும் இல்லங்க, நிறைய விஷயங்களை வாட்ஸ்அப்ல பயன்படுத்த முடியும். அதுல வீடியோ காலும் ஆடியோ காலும். சோ இந்த வீடியோ காலும் ஆடியோ காலும் அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சில சமயங்கள்ல நீங்க பிஸியா இருக்கும் போது உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல இருந்து வரக்கூடிய வீடியோ காலா இருந்தாலும் சரி, ஆடியோ காலா இருந்தாலும் சரி, இதை நீங்க ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. மேனுவலா போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அந்த காலை நீங்க டிசேபிள் பண்ணணும். பட் இந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்றது மூலமா ஈஸியா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய வீடியோ காலையும் ஆடியோ காலையும் டிசேபிள் பண்ண முடியும். சோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வாங்க முழுமையான அப்ளிகேஷன்ல போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போங்க. பிளே ஸ்டோர்ல போனதுக்கு அப்புறம் டூல்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் இந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்ல வரக்கூடிய இன்கமிங் ஆடியோ வீடியோ கால் இதை ஆட்டோமேட்டிக்கலி எப்படி டிசேபிள் பண்றது. சோ இது வரைக்கும் நீங்க மேனுவலா பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு எரிச்சலை கொடுத்திருக்கும். சோ இந்த அப்ளிகேஷன் மூலமா அந்த தொல்லை முடிஞ்சது. சோ ஓபன் பண்ணுங்க, அலோவ் கொடுத்துங்க. ஒரு சில விஷயங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல பயன்படுத்துறதுக்கு வாட்ச் எதுனாலும் கொடுங்க. சோ சர்வீஸ் இருக்கு. சோ இதுல எனேபிள் பண்ணுங்க. சோ மறுபடியும் நீங்க போயிட்டு உங்களுடைய இதுல அந்த அப்ளிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் அக்சஸ்ல அலோவ் கொடுத்துங்க. பேக் போங்க. பேக் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவுட் கோயிங் கால், வாய்ஸ் கால் இது எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் இன்கமிங் வாய்ஸ் கால் ரெண்டையும் எனேபிள் பண்ணா மட்டுமே இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வென் கால் அரைவ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டிசேபிள் தி கால். சோ இது ஆல்ரெடி செட் பண்ணிருக்கு, கேன்சல் பண்ணிக்கங்க. பேக் போங்க. போனதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. அப்படி நோட்டிபிகேஷன் இது பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்க. டிசேபிளிங் யுவர் வாட்ஸ்அப் கால். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இதுல பார்க்கலாம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்ல. இனி உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கால் இருக்கு, ஒரு ஆடியோ கால் இருக்கு. இந்த அக்கௌண்ட்ல இருந்து வரக்கூடிய காலை ஆட்டோமேட்டிக்கலி இந்த அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணும். நீங்க மேனுவலா போயிட்டு நீங்க டிசேபிள் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. சோ இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல பயன்படுத்தலாம். மேனுவலை தவிர்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணலாம். பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. வாட்ஸ்அப்கான ஒரு செமையான ட்ரிக்ஸ் சொல்லலாம். உங்களுடைய ஆடியோ காலையும் வீடியோ காலையும் ஆட்டோமேட்டிக்கலி டிசேபிள் பண்ணலாம் மேனுவலா பண்றதுக்கு பதிலா. சோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்க பயன்படுத்துறது மூலமா ஈஸியா முடியும். சோ இது பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட பத்தி உங்களுடைய கருத்துக்களை 2 வரி கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க. கவலையே இல்ல.